வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாட்டனியில் ஃபர்ஸ்ட் டாபிக் செல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த செல்லுன்ற வேர்டு செல்லே அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த செல்லே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்மால் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த செல்ஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல்லிலேருந்து தான் ஒரு உயிரினம் வந்து கட்டமைக்கப்படுது. ஸோ அந்த செல்லிலேருந்து தான் அந்த உயிரினம் வரதுனால தான் செல்லுக்கு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு செல்லு தான் உங்களுக்கு டிவிஷன் ஆகி பல செல்லாகும். அந்த செல்லோட ஃபங்க்ஷனை பொறுத்து அது பல வகையான டிஷ்யூவாக மாறும். லைக் எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ இந்த மாதிரி. ஸோ 1 or 2 டிஷ்யூஸ் சேர்ந்து தான் ஒரு ஆர்கனை வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். லைக் ஹார்ட், கிட்னி, ஸ்கின் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணும். லைக் சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரி. ஸோ இந்த எல்லா சிஸ்டமும் சேர்ந்து தான் ஒரு உயிரினத்தை உருவாக்கும். ஸோ இதனால தான் வந்து செல்லை பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் செல் பயாலஜி இல்லைன்னா சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. பிளான்ஸ், அனிமல்ஸ் உள்ளிட்ட எல்லா ஆர்கானிசத்துலையுமே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் கட்டமைப்பு வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் வந்து 1665 செல்லை வந்து கண்டுபிடிச்சாரு. எப்படி அப்படின்னா ஸோ இந்த இது இருக்குங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா பாட்டிலில் வந்து மூடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய தின் ஸ்லைஸை அவர் மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி ஹனிகாம் ஸ்ட்ரக்சர் வந்து அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு தான் வந்து அவர் செல் அப்படின்னு பெயரிட்டார். ஸோ இவருடைய இந்த செல்லை பற்றின புக்கு தான் மைக்ரோகிராஃபியா. ஸோ இந்த புக்கில் அவர் வந்து மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து வரைஞ்சிருக்காரு. ஸோ இது இப்போ ராபர்ட் ஹூக் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு செல்லுன்ற ஒரு அமைப்பை வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிவிங் ஒரு ஸ்ட்ரக்சரல் செல், அவ்வளோதான். ஆனால் ஆண்டன் வன் லீவன் ஹூக்கு தான் மொட்டைல் செல், அதாவது மூவ் ஆகக்கூடிய உயிர் உள்ள ஒரு செல்லை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கு அனிமேக்யூலஸ் அப்படின்னு பேரிட்டாரு. ஸோ ஆண்டன் வன் லீவனுக்கு வந்து இந்த செல்லை மட்டும் கண்டுபிடிக்காம இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப், வேக்வெல், பாக்டீரியா, ஸ்பெர்ம் செல் அதாவது ஸ்பெர்மட்டோசோவா, ஆர்பிசி, புரோட்டோசோவா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவுன் வந்து 1831 நியூக்ளியஸை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி போர்க்குஞ்சி அப்படின்றவர் தான் உங்களுக்கு புரோட்டோபிளாசம் அப்படின்ற இந்த டேர்மை வந்து காயின் பண்ணது போர்க்குஞ்சி தான். ஸோ இந்த கண்டுபிடிப்புகளோட அடிப்படையாக வச்சு தான் இந்த செல் தியரி அப்படின்ற ஒரு தியரியை வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. ஸோ இந்த செல் தியரிக்கு ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி டியூட்ரோச்செட். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1824. ஸோ இதுக்கப்புறம் தான் மேத்தியஸ் கிளீடன் அப்படின்றவர், இவங்க வந்து ஜெர்மன் பாட்டனிஸ்ட், 1838 பிளான்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்லால் அமைக்கப்பட்டிருக்கு, அது வந்து பிளான்ட் செல் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தியோடர் குவான், இவங்க வந்து ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட், இவங்க வந்து 1839 அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு மேடப் ஆஃப் அனிமல் செல்ஸ் அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செல் தியரி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. எப்போன்னா 1839. அதன்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் 1 or more செல்ஸ். அதாவது எல்லா உயிரினுமே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி செல்லுன்றதான் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் மூணாவதா ஒரு பாயிண்ட், அதாவது ஆல் செல்ஸ் அரைஸ் ஒன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். அதாவது ஒரு செல் வந்து ரெண்டா டிவைட் ஆகி தான் டாட்டர் செல்ஸ் வருது. ஸோ அந்த ரெண்டு வந்து 4வது 8வது இல்லையா. ஸோ அதனால வந்து எல்லா செல்ஸுமே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு செல்லுலேருந்து தான் நியூ செல் வந்து உருவாகுது அப்படின்ற இந்த செல் தியரியோட மூணாவது பாயிண்ட்டை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ருடால்ஃப் வர்ச்சியூ அப்படின்றவர். எப்போன்னா 1858. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் செல் தியரி அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ் அண்ட் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் த டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இது இல்லாமல் இன்னொரு 2 பாயிண்ட் சொல்றாங்க. என்ன பார்த்தீங்கன்னா செல் வந்து கண்டெய்ன்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். நமக்கு தெரியும் நியூக்ளியஸ்குள்ள தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு. ஸோ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பேரண்ட்ஸ்லேருந்து டாட்டர்ஸ்க்கு, தட் இஸ் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே தான் நடக்குது அப்படின்ற பாயிண்ட்ஸையும் ஆட் அப் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து மாடர்ன் செல் தியரி. ஸோ இந்த செல் தியரிக்கு எக்ஸப்ஷன், விதிவிலக்கா வந்து சில ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா வைரஸ். ஃபர்ஸ்ட் வைரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டோபிளாசம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியான்றது ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் கிடையாது. அண்ட் சில புரோட்டோசோவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ செல்லுலார்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ செல்லுலார்னா அது யூனிசெல்லுலாரும் கிடையாது, மல்டி செல்லுலாரும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபஸ், இது வந்து ஒரு ஃபங்கையோட டைப்பு. இந்த ரைசோபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் வந்து நிறைய இதுவாக டிவைட் ஆயிருக்கும். பிளஸ் வந்து அதுக்குள்ள நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் ஆல்
all over the protoplasm. Next வந்து பாத்தீங்கன்னா RBC and C tube cells இது ரெண்டுத்துலயுமே வந்து நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல் டாக்டர் இல்லைன்னா செல் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் பாத்தீங்கன்னா செல் தியரியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பிளஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா all organisms are made up of cells, new cells are made up of pre-existing cells. The cell is the structural and functional unit of all living organism. A cell contains hereditary information which is passed down from cell to cell during the cell divisions, and all cells are basically the same in chemical composition and metabolic activities. So அதாவது எல்லா செல்லுமே chemical composition படி பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும், பிளஸ் அந்த metabolic activities படி பார்த்தாலும் எல்லா செல்லும் சேமா தான் இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் சொல்றாங்க. அண்ட் இந்த செல்லோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் கூட தே ரிமைன் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா பிளான்ட் செல்ஸில் ட்ரெக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் ஆகும், அதே மாதிரி அனிமல் செல்ஸில் வந்து ஹார்னி செல்ஸ் ஆகும். இந்த டெட் செல்ஸ் வந்து அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெக்கீட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சைலம், அதாவது பிளான்ட்டில் வந்து சைலம் ஃப்ளோயம்னு நம்ம 2 செல் படிச்சிருப்போம். ஸோ அதில் சைலத்தில் ஒரு செல்லு தான் இந்த ட்ரெக்கீட்ஸ். அதே மாதிரி வெசல்ன்றதும் பார்த்தீங்கன்னா சைலமோடைய ஒரு செல்லு தான். இது ரெண்டுமே வந்து வாட்டர் கண்டக்டிங் செல்ஸு. அதே மாதிரி அனிமல்ஸில் ஹார்னி செல்லுன்னு சொல்கிறாங்களா, ஹார்னின்றது வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ், அதாவது ஸ்கின்னோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இதுக்கு தான் இன்னொரு பேர் ஹார்னி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்க்கலாம். அதாவது செல்லோடைய ஆர்கனைசேஷன் அது எப்படி அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி அந்த நியூக்ளியஸோடைய கேரக்டர், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி செல்ஸை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரோகேரியாட், இன்னொன்று வந்து மீசோகேரியாட்ஸ், இன்னொன்று யூகேரியாட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோகேரியாட்ஸ் பார்க்கலாம். ப்ரோகேரியாட்ஸ் அதாவது ப்ரோ அப்படின்னா பிரிமிட்டிவ் அண்ட் கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ். அதாவது நியூக்ளியஸ் இருக்கும் பட் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப்டாக இருக்காது. ஸோ இந்த வகை செல்ஸை வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து யூகேரியாட்டிக் செல்லில் இருக்க மாதிரி ஒரு கம்ப்ளீட் கரெக்டான நியூக்ளியஸ் இருக்காது, ஜஸ்ட் ஒரு மாஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் வால் வந்து இருக்காது. தட் இஸ் இந்த அவுட்டர் வால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் மெம்பரேன் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லில் இருக்காது. அண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து அப்படியே தான் இருக்கும் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்ன்றது என்னன்னா டிஎன்ஏ வந்து குரோமோசோமா கம்ப்ரஸ் ஆகும்பொழுது அதை வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சி கெட்டுறதுக்கு எது யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்காது. ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, ரிகெட்சியே அண்ட் ஸ்பைரோகேச்சியே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். இந்த லாங் ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ சொல்லுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா லைக் நூல் கண்டு அவுத்து விட்டா எப்படி ஒரு லைக் டேங்கிள்டா வந்து அந்த த்ரெட் ஃபுல்லாக செதறி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஜென்ரலாக வந்து நியூக்ளியஸ்குள்ள அந்த டிஎன்ஏ இருக்கும். அது பேர் வந்து குரோமாட்டின் சொல்லுவாங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து செல் டிவிஷன் டைம்ல இந்த நூல் கண்டு வந்து அப்படியே வந்து இறுகி குரோமோசோமா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீசோகேரியாட்ஸ். இந்த மீசோகேரியாட்ஸ்ன்றது ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு, அதாவது ப்ரோகேரியாட்டிக் ஃபீச்சரும் இதில் இருக்கும், யூகேரியாட்டிக் ஃபீச்சரும் இதில் இருக்கும். இந்த மீசோகேரியாட்டிக் செல்ஸை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்ஜ் அண்ட் அவங்களுடைய டீம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966. ஸோ இவங்க பார்த்த செல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன அப்படின்னா யூகேரியட்டில் இருக்க மாதிரியே ஒரு ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருந்துச்சு வித் நியூக்ளியர் மெம்பரேன், ஆனால் அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் மட்டும் அதில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் செல் டிவிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏமைட்டாசிஸ் செல் டிவிஷன்லாம் இருக்குது. அதாவது இப்போ ஒரு செல் இப்படி இருக்குது அப்படின்னா செல் டிவிஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். நியூக்ளியஸு அதுக்கப்புறமேட்டு இப்படி தனித்தனி செல்லாக ஜஸ்ட் வந்து நடுவில் ஒரு டிவிஷன் விழுந்து ஒரு செல் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகும். இதுதான் வந்து ஏமைட்டாசிஸ் டிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷன் தான் இந்த மீசோகேரியாட்டிக் செல்ஸில் வந்து நடக்குது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நாக்டிலியூக்கியா அண்ட் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் லைக் ஜிம்னோடியம், பெரிடினியம் அண்ட் டைனோஃபிளாஜுலேட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸ். யூன்ற மீனிங் ட்ரூ அண்ட் கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ், அதாவது கம்ப்ளீட்லி வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து பவுண்டட் பை ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். அதே மாதிரி நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்ற ஒரு கவருக்குள்ளே தான் அது இருக்கும். ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த செல் வால் அப்புறம் அந்த நியூக்ளியாய்டு சைட்டோபிளாசம் கைண்ட் ஆஃப் திங் இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது யூகேரியாட்ஸில் மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் இதில் இருக்கும். யூகேரியாட்டிக்கில் சில செல்ஸ் வந்து எண்டோசிம்பியாசிஸ் வகையாக இருக்கலாம். எண்டோசிம்பியாசிஸ் அப்படின்னா ஒரு செல் வந்து இன்னொரு செல்லுக்குள்ள இருக்கும், அதுதான் வந்து எண்டோசிம்பியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம். ஸோ இந்த யூகேரியாட்டோடைய எக்ஸாம்பிள் செல்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா, ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா the difference chart between prokaryote, mesokaryotes and eukaryotes. ஃபர்ஸ்ட் சைஸ் பாருங்க.
1 to 5 மியூ மீட்டர் இருக்கும். இது வந்து 5 to 10, இது வந்து 10 to 100 இருக்கும். அண்ட் நியூக்ளியர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல நியூக்ளியாய்ட், நோ ட்ரூ நியூக்ளியஸ். இதுல வந்து நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், ஆனா ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்காது. அதே மாதிரி யூகாரியோட்ஸ்ல ட்ரூ நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஸோ டிஎன்ஏ பொறுத்தளவுல இது வந்து சர்க்குலர் வித்தவுட் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ். அதுவே மீசோகேரியட்ஸ்ல லீனியர் இருக்கும் பட் வித்தவுட் ஹிஸ்டோன் புரோட்டீன். ஆனா யூகாரியோட்ஸ்ல லீனியர் இருக்கும் வித் ஹிஸ்டோன் புரோட்டீன். ஸோ இந்த மீசோகேரியட்ஸ்ல பாத்தீங்கன்னா லீனியர்ன்றது யூகாரியோட்டிக்கோட ஃபீச்சர், அதே மாதிரி வித்தவுட் ஹிஸ்டோன்ன்றது ப்ரோகாரியோட்டிக்கோட ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து சைட்டோபிளாசத்திலே உங்களுக்கு ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் ரெண்டுமே நடக்கும். மீசோகேரியட்ஸ் பொறுத்தவரையில யூகாரியோட்டிக்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்கும். அண்ட் யூகாரியோட்ஸ்ல உங்களுக்கு ஆர்என்ஏ சிந்தசிஸ் வந்து இன்சைட் த நியூக்ளியஸ் நடக்கும். அந்த ஆர்என்ஏ வந்து நியூக்ளியர் போர் வழியா சைட்டோபிளாசம் வந்த உடனே அங்கதான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அண்ட் இதோட ரைபோசோம்ஸோட டைப்ஸ் பாத்தீங்கன்னா 50s and 30s. இது வந்து பாத்தீங்கன்னா 60s and 40s கொண்ட ரைபோசோம். அண்ட் யூகாரியோட்ல 60s and 40s ரைபோசோம்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரோகாரியோட்ல ஆர்கனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காதீங்க. அதே மீசோகேரியட்ஸ்ல இருக்கும் அண்ட் யூகாரியோட்ஸ்ல நிறையவே இருக்கும். அண்ட் செல் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபிளஜெல்லான்றது ஒரு நீல டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அது மூலமா தான் செல் வந்து மூவ் ஆகும் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ். அதே மீசோகேரியட்ஸ்ல கிளைடிங் மூலமாகவும் ஃபிளஜெல்லாவோட மூவ்மெண்ட் மூலமாகவும் நடக்குது. யூகாரியோட்ஸ்ல ஃபிளஜெல்லா அண்ட் சிலியா இந்த ஸ்ட்ரக்சர் தான் லோகோமோஷனுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆர்கனைசேஷன் பொறுத்தளவுல ப்ரோகாரியோட்ஸ்ல மோஸ்ட்லி வந்து யூனிசெல்லுலார், ஒரு சிங்கிள் செல் மட்டும் தான் இருக்கும். அண்ட் மீசோகேரியட்ஸ்ல சிங்கிள் இல்லனா காலனியா இருக்கக்கூடிய வகை கொண்டது. யூகாரியோட்ஸ்ல உங்களுக்கு சிங்கிள், மல்டி செல்லுலார் பிளஸ் காலனியர், இது எல்லா வகையும் சேர்ந்து தான் யூகாரியோட்ஸ். அண்ட் செல் டிவிஷன் பொறுத்தளவுல ப்ரோகாரியோட்ஸ்ல பைனரி டிவிஷன், நம்ம முன்ன பார்த்தோம் மைட்டோசிஸ், அதே மாதிரி தான் லைக் ஒரு செல் வந்து அப்படியே ரெண்டா பிரியும். ஸோ அதுதான் வந்து பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்க. மீசோகேரியட்லயும் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் டைப் ஆஃப் செல் டிவிஷன் தான் நடக்கும். யூகாரியோட்ஸ்ல உங்களுக்கு மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் வகையான செல் டிவிஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் ஃபீச்சரோட ஒத்து போகுது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் முன்ன பார்த்ததான் பாக்டீரியா அண்ட் ஆர்கே. அண்ட் மீசோகேரியட்ஸ் டைனோஃபிளஜெலேட் அண்ட் புரோட்டோசோவா. யூகாரியோட்ஸ்க்கு வந்து ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ யூகாரியோட்டிக் செல்லிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசத்தோட செல்லும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சைஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் வந்து பெருசாக இருக்கும், ஆனால் அனிமல் செல் வந்து சின்னதாக இருக்கும். அண்ட் ஷேப்பை பொறுத்தளவில் பிளான்ட் செல் வந்து ரிஜிட் அண்ட் பெர்மனன்ட். இது ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு செல் வால் இருக்கு, ஆனால் அனிமல் செல்ல உங்களுக்கு செல் வால் கிடையாது. ஸோ அதனால வந்து இதோட ஷேப் வந்து மாறக்கூடியது அண்ட் அவ்வளோ ரிஜிட் சொல்ல முடியாது. அண்ட் செல் வால் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் இருக்கும், ஆனால் அனிமல் செல் இருக்காது. அண்ட் பிளாஸ்மோடெஸ்மோட்டான்றது ஒரு த்ரெட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு செல் இன்னொரு செல்லை கம்யூனிகேட் பண்றதுக்கு உதவியா இருக்கிறது இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்ல இருக்கு, ஆனா அனிமல் செல்ல கிடையாது. நெக்ஸ்ட் வந்து குளோரோபிளாஸ்ட்ன்றது அந்த கிரீன் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் இருக்கும், ஆனா அனிமல் செல்ல இருக்காது. அண்ட் வேக்வல்ன்றது ஒரு எம்டி சாக் லைக் ஸ்ட்ரக்சர். லார்ஜ் அண்ட் பெர்மனன்ட் வேக்வல்ஸ் வந்து பிளான்ட் செல்ல இருக்கும், அதுவே அனிமல் செல்லில் சின்ன சின்ன வேக்வல்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோனோபிளாஸ்ட்ன்றது வேக்வலோடைய ஒரு அவுட்டர் மெம்பரேன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் செல்லில் இருக்கும், ஆனால் அனிமல் செல்லில் இருக்காது. சென்ட்ரியோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ்ல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் கிடையாது, ஆனால் அனிமல் செல்ஸ்ல உண்டு. அண்ட் நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே உண்டு. பிளான்ட் செல்லை பொறுத்தவரையில் அது வந்து செல்லோட பெரிஃபரி லொகேஷன்ல இருக்கும், ஆனால் வந்து அனிமல் செல்ல சென்டர் ஆஃப் த செல்லா இருக்கும். லைசோசோம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் எப்பயாச்சும் தான் இருக்கும், ஆனால் அதுவே அனிமல் செல்லில் எப்பவும் இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்ல ஸ்டார்ச் கிரெயின்ஸ் தான் ஸ்டோரேஜ்க்கு ஃபங்க்ஷன் பண்ணுது. அதே மாதிரி அனிமல் செல்லில் கிளைகோஜன் கிரானுவல்ஸ் தான் ஸ்டோரேஜ் பார்ட்டா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸில் பார்த்தாலே தெரியும். இதில் வந்து செல் வால் இருக்கு, ஆனால் இதில் வந்து செல் வால் கிடையாது. உங்களுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் இருக்கு, லைக் இந்த இன்னர் லேயர். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அனிமல் செல்லில் கிடையாது. அதே மாதிரி இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து அனிமல் செல்லில் இருக்கும், ஆனால் பிளான்ட் செல்லில் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த நியூக்ளியஸோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், பெரிஃபரியில் லொக்கேட் ஆயிருக்கும். ஆனால் அதுவே அனிமல் செல்லில் நியூக்ளியஸ் வந்து சென்டரில் லொக்கேஷன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த செல்லோடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். So it is the outermost and protective cover of the cell. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, பிளான்ட்ஸில் இருக்கும், பட் அனிமல்ஸில் செல் வால் கிடையாது. நம்ம முன்னமே பார்த்தோம். இதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். இந்த செல் வால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசத்திலும் ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸால் உருவாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைக்கான சப்ஸ்டன்ஸால் உருவாயிருக்கும் இந்த செல் வால். அதே ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா சிட்டின் அண்ட் ஃபங்கல் செல்லுலோஸ் இந்த சப்ஸ்டன்ஸால் தான் செல் வால் மேட் ஆயிருக்கும். அண்ட் ஆல்கேல செல்லுலோஸ், கேலக்டான்ஸ் அண்ட் மேனன்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸால் உருவாயிருக்கும். அண்ட் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ்,
cellulose, hemicellulose, pectin, lignin, cutin, suberin and silica. இந்த சப்ஸ்டன்ஸால இந்த செல் வால் மேட் ஆயிருக்கும். இந்த செல் வாலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். செல் வால் வந்து it gives shape and rigidity to the cells. எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் வந்து செல்லுக்குள்ள வரணும் வரக்கூடாது அப்படின்றத வந்து மானிட்டர் பண்றது இந்த செல் வால் தான். ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜரியிலேருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாதிக்கப்படாம தடுக்கிறதும் இந்த செல் வால் தான். செல் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகாம மெயின்டைன் பண்றதும் பார்த்தீங்கன்னா செல் வால். இந்த செல்லோட டிஃபென்ஸ் மெக்கானிசமும் இந்த செல் வால் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்ன்றது உள்ள இருக்கக்கூடிய அந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸ், அதாவது சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் புரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் வந்து இது லிவிங் கண்டென்ட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரோட்டோபிளாசம் வந்து சரௌண்டட் பை பிளாஸ்மா மெம்பரேன், இதுக்கு இன்னொரு பேரு செல் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புரோட்டோபிளாசம் இட்ஸ் அ கலர்லெஸ் ஒரு ஜெல்லி லைக் ஜெலாட்டினியஸ் எலாஸ்டிக் அண்ட் கிரானுலார் சப்ஸ்டன்ஸ். ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மேக்ரோமாலிகுல்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த புரோட்டோபிளாசம். அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா அயான்ஸ், அமினோ ஆசிட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ், வாட்டர். அதே மாதிரி மேக்ரோ மாலிகுல்ஸ்ன்றது நியூக்ளிக் ஆசிட்ஸ், புரோட்டீன், லிபிட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர் தான் இந்த புரோட்டோபிளாசம். அண்ட் இந்த புரோட்டோபிளாசம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபோமியாக இருக்கும். ஃபோமின்றது ஒரு நுரைத்தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹை நம்பர் ஆஃப் வேக்வல்ஸ். வேக்வல்ஸ்ன்றது ஒரு எம்டி சாக் லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோமி டெக்ஸ்சர் வந்து அதில் இருக்கும். அண்ட் இந்த புரோட்டோபிளாசம் வந்து ஹீட், எலக்ட்ரிக் ஷாக் அண்ட் கெமிக்கல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து செல் மெம்பரேன், அதாவது பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லையும் இருக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி தின்னாக இருக்கும். தட் இஸ் சம் செல்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் 10 நானோமீட்டராக கூட இருக்கும். செல் மெம்பரேன் தான் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்டுக்கு இன்னொரு பேர் சைட்டோசால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பார்த்தா தெரியும் குளோபுலர் புரோட்டீன், கிளைகோப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட், கொலஸ்ட்ரால் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இந்த செல் மெம்பரேனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை சொல்ற இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஃப்ளூயிக் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் அண்ட் நிக்கல்சன். எப்போனா 1972ல. இந்த மாடல் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த செல் மெம்பரேன்றது குவாசி ஃப்ளூயிட் இன் நேச்சர் சொல்றாங்க. குவாசி ஃப்ளூயிட்னா இட்ஸ் பார்ஷியலி ஃப்ளூயிட் அண்ட் பார்ஷியலி சாலிட். ஸோ இந்த எல்லா செல் மெம்பரேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் தே ஹேவ் சிஸ்டோலிக் அண்ட் எக்ஸோபிளாஸ்மிக் ஃபேஸ். சிஸ்டோலிக் அப்படின்னா உள்ள இருக்கிற சைட்டோசோல் இருக்கு இல்லையா, அதாவது சைட்டோபிளாசம், அதை நோக்கி இருக்கிறதுக்கு பேர் வந்து சிஸ்டோலிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே அதுக்கு ஆப்போசிட் சைடில் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோபிளாஸ்மிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி இருக்கும், இன்னொன்று அந்த பக்கம் இருக்கும். அந்த மாதிரி லைனாக வந்து க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் மொசைக் மாடலில் இருக்கும், கன்சிஸ்டிங் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சம் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த செல் மெம்பரேனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா செல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த செல் மெம்பரேன் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இதோட இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எண்டோசைட்டோசிஸ் அண்ட் எக்ஸோசைட்டோசிஸ், அதாவது வெளியே இருக்கக்கூடிய பொருளை வந்து உள்ள அனுமதிக்கிறதுக்கு பேர் வந்து எண்டோசைட்டோசிஸ் சொல்லுவாங்க. அதுவே உள்ள இருக்க பொருளை வெளியே அனுப்புறதுக்கு பேர் வந்து எக்ஸோசைட்டோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டோசைட்டோசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா ஃபேகோசைட்டோசிஸ் அண்ட் பினோசைட்டோசிஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். அண்ட் இதோட இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்டக்ஷன், அதாவது செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அதை உள்வாங்கி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் இந்த செல் மெம்பரேன் தான். பிளான்ட், ஃபங்கை, அனிமல் செல்ஸ்ல நைட்ரிக் ஆக்சைடு தான் வந்து இந்த சிக்னலிங் மாலிக்யூலா வேலை பார்க்குது. சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷனோட கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் வந்து எங்க பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன்ல தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து சைட்டோபிளாசம் பார்க்கலாம். சைட்டோபிளாசம்ன்றது லிக்விட் காம்பனன்ட் பிளஸ் த செல் ஆர்கனல்ஸ் எக்ஸப்ட் த நியூக்ளியஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க. ஸோ சைட்டோசால்ன்றது அந்த செமி ஃப்ளூயிட் பார்ட் உள்ள இருக்கக்கூடிய ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு செல் ஆர்கனல் வந்து மிதக்கும். ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தான் சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க. இந்த சைட்டோபிளாசத்துல 80% வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா கிளியர் அண்ட் கலர்லெஸ்ஸா இருக்கும். ஸோ இந்த சைட்டோபிளாசம் வந்து வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு த செல் ஆர்கனல்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லுலார் மெட்டீரியல்ஸ் வந்து செல்லுக்குள்ள தேவைப்படுற இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறதும் இந்த சைட்டோபிளாசம் தான். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைகாலிசிஸ், அதாவது கிளைகாலிசிஸ்ன்றது குளுக்கோஸ் பிரேக் டவுனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுவும் பிளஸ் செல் டிவிஷன், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லுடைய அவுட்டர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ செல்லுக்குள்ள என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆஃப் தி ஆர்கனல்ஸ். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டின்ற நேமை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஆர் போர்ட்டர் எப்போனா 1948ல். ஸோ இது வந்து ஒரு டபுள் மெம்ப்ரெயின்ட் ஆர்கனல். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிஸ்டர்னே, வெசிக்கிள்ஸ் அண்ட் டிபியூல்ஸ். ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடைய அவுட்டர் சர்ஃபேஸில் ரைபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுவே ரைபோசோம்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் தான் உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அதே மாதிரி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் உங்களுக்கு லிபிட் சிந்தசிஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் சில என்சைம்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கால்கி பாடி பற்றி பார்க்கலாம். இது பிளான்ட்ஸில் இதோட பேர் வந்து டிக்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கால்கி பாடியை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமிலோ கால்கி இன் 1898. அடுக்கடுக்கா இப்படி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பக்கத்தில் பேரலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து கால்கி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கிளைகோசிடேஷன் ஆஃப் லிபிட்ஸ் இதில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ கிளைகோப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோலிபிட்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்கி பாடியில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த லிப்பிட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் ஸ்டோர் பண்ணுறதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்கி பாடி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோமோட ஃபார்மேஷன் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கால்கி பாடியில். அந்த லைசோசோம் என்னென்னு பின்னாடி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அது வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதும் இந்த கால்கி பாடியில் தான். செல் பிளேட் அண்ட் செல் வால் அதுவும் வந்து ஃபார்ம் ஆகிறது இந்த கால்கி பாடியில். பிளான்ட் செல் வாலுக்கு தேவைப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் செக்ரீட் ஆகிறதும் இந்த கால்கி பாடிஸில் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைமோகன் கிரானுல்ஸ் அதாவது இது வந்து ப்ரோ என்சைம் சொல்லுவாங்க. ப்ரோ என்சைம்லேருந்து ப்ரீகர்சர் இதுலேருந்து தான் என்சைம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சைமோகன் கிரானுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா இந்த கால்கி பாடியில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்க்கலாம். இந்த மைட்டோகாண்ட்ரியாவை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ காலிகர் எப்போனா 1880ல். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பயோபிளாஸ்ட் அப்படின்னு பெயரிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்மன் எப்போனா 1894. அதுக்கப்புறம் பெண்டான்றவங்க தான் இதுக்கு மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பெயரிட்டாங்க. மைட்டோகாண்ட்ரியோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியால தான் உங்களுக்கு ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏடிபின்றது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சொல்லுவாங்க. இது வந்து செல்லுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை தரக்கூடிய ஒரு மாலிக்யூல். இந்த மைட்டோகாண்ட்ரியால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டிஎன்ஏ அண்ட் 70s ரைபோசோம்ஸ் இது ரெண்டும் இதில் இருக்கும். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து எப்போவுமே மதர் தட் இஸ் ஃபீமேல் பேரண்ட் கிட்டே இருந்து தான் வரும். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாலையும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ மூலமாக நம்ம வந்து ஹியூமனோட ஆரிஜினை ட்ரேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் ஏற்பட்டிருக்கூடிய இவல்யூஷனரி சேஞ்சஸ் இருக்கு இல்லையா அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் நியூக்ளியஸில் இருக்க டிஎன்ஏ விட இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்க டிஎன்ஏ 5 to 10 times ஃபாஸ்டரா மியூட்டேட் ஆகக்கூடியது. மியூட்டேஷன்னா அந்த ஜீன் சீக்வன்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுதான் வந்து மியூட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிட்ஸ் பற்றி பார்க்கலாம். பிளாஸ்டிட் இந்த வேர்டு வந்து பிளாட்டிகாஸ் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த பிளாட்டிகாஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட் இல்லைன்னா மோல்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிளாஸ்டிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் தான். எய்தர் இந்த பிளாஸ்டிட்ல பிக்மெண்ட் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஃபுட் ஸ்டோர் ஆகி இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பிளாஸ்டிட் அப்படின்னு பேரிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்யூ ஸ்கிம்பர் அப்படின்றவர் இன் 1885ல். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா இந்த பிளாஸ்டிட்ஸை 2 வகையாக பிரிச்சாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட், இன்னொன்று லியூகோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட்ன்றது எப்பவுமே செடிகளுக்கு நிறத்தை வந்து கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த குரோமோபிளாஸ்ட்ல எப்பவுமே பிக்மெண்ட் தான் இருக்கும். லியூகோபிளாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் 2 வகையான பிளாஸ்டிட்ஸ். இந்த குரோமோபிளாஸ்ட்ல நிறைய வகையான குரோமோபிளாஸ்ட் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இது வந்து கிரீன் கலர் கொடுக்கக்கூடியது செடிங்களுக்கு. ஃபெயோபிளாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இல்லைன்னா ப்ரௌன் கலரை கொடுக்கக்கூடியது. அண்ட் ரோடோபிளாஸ்ட்ன்றது ரெட் கலரை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இதே மாதிரி லியூகோபிளாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அமெலோபிளாஸ்ட் இது வந்து ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணக்கூடியது. அண்ட் எலையோபிளாஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லிபிட்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடியது. அண்ட் எலியூரோபிளாஸ்ட் இல்லைன்னா புரோட்டியோபிளாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீனை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டிட்ஸ். ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிட்ல இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா, குரோமோபிளாஸ்டோட ஒரு டைப்பு. ஸோ இதை வந்து தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த குளோரோபிளாஸ்ட்ன்றது கிரீன் பிளான்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனல். ஏன்னா அதுக்கு கிரீன் கலரை கொடுக்கக்கூடியது இந்த குளோரோபிளாஸ்ட் தான். ஸோ இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள உங்களுக்கு ஃபிளாட் இன்டர் கனெக்டட் சாக்ன்றது ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய ஒன்னோட ஒன்று அடுக்கப்பட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் தைலகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைலகாய்டுக்குள்ள தான் உங்களுக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் அதாவது அந்த கிரீன்
கலர் பிக்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தைலகாய்ட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ட்ஸில் ஃபுட் ப்ரொடக்ஷனோட ப்ராசஸ் பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இந்த குளோரோஃபில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிற கிரானம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரியாக்ஷன் தான் இந்த லைட் ரியாக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிற ஸ்ட்ரோமா, ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்ட்ரோமா. ஸோ இதில் தான் உங்களுக்கு டார்க் ரியாக்ஷன் நடக்கும். டார்க் ரியாக்ஷன்றது ஃபோட்டோசிந்தசிஸோடைய செகண்ட் ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்னா பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து ஆக்சிஜனை இழுத்துக்கிட்டு நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் இல்லையா. ஸோ அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஃபோட்டோன்னா லைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் பற்றி பார்க்கலாம். ரைபோசோம்ஸை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பாலடே. எப்போனா 1953. இந்த ரைபோசோம்ல உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஸ்மால் அண்ட் ஒரு லார்ஜ் சப் யூனிட்ஸ். இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி கீழே இருக்க கிரீன் வந்து ஸ்மால் சப் யூனிட் அண்ட் மேல இருக்கிற இது வந்து லார்ஜ் சப் யூனிட். இந்த ரைபோசோம்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். ஸோ அண்ட் ரைபோசோம்ன்றது இட்ஸ் நாட் அ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கன், அதாவது அதுக்கு அவுட்டர் கவரிங்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் தான் அது வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும் சைட்டோபிளாசத்துல. ஸோ இந்த ரைபோசோம்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று வந்து 70S, இன்னொன்று வந்து 80S. இந்த 70S எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே, சில ஆல்கே அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ் உள்ள மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். அண்ட் அதுவே 80S பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட் அண்ட் அனிமலோடைய யூகாரியோட்டிக் செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ரைபோசோமில் பார்த்தீங்கன்னா 60% RNA அண்ட் 40% ப்ரோட்டீன் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இந்த ரைபோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா 70S, 80S, 50S அந்த எஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தியோடர் ஸ்வெட்பர்க் அப்படின்ற ஒரு பேரில் தான் அழைக்கப்படுது. இவர் யாருன்னா ஒரு ஸ்வீடிஷ் சேர்ந்த ஒரு கெமிஸ்ட். இவர் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ் பற்றி பார்க்கலாம். லைசோசோம்ஸோட இன்னொரு பேர் சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த லைசோசோம்ஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் டி டியூவே. எப்போனா 1953ல. ஸோ இந்த லைசோசோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து இன்னொரு பேர் டைஜஸ்டிவ் என்சைம் சொல்லுவாங்க. செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வெளியேருந்து வரக்கூடிய ஃபாரின் மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட்ஸ், பாலிசாக்கரைட், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ்னு செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கனஸையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய திறன் வந்து இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைமுக்கு உண்டு. ஸோ இப்போ இதுக்கு ஏன் வந்து சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் செல் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, அது வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா இந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு லைசோசோம் என்ன ஆகும்னா பர்ஸ்ட் அவுட் ஆகும். பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது உள்ள இருக்கிற அந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம் வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ்ட் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் டைஜஸ்ட் பண்ணி அட் லாஸ்ட் வந்து அந்த செல்லையே வந்து அழிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் இருக்கக்கூடிய செல்லையே வந்து அழிக்கிறதுனால தான் இதுக்கு வந்து சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செல்லை மட்டும் அழிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் மெட்டீரியல்ஸ் லைக் வைரஸ், பாக்டீரியா இதையும் டைஜஸ்ட் பண்ணி அழிக்கக்கூடிய சக்தி இந்த லைசோசோம்ஸ்க்கு உண்டு. இந்த லைசோசோமை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும். இந்த மெம்பரேன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஹைட்ரோலைட்டிக் என்சைமால் இந்த செல்லுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது இந்த மெம்பரேன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெராக்சிசோம் பற்றி பார்க்கலாம். இதை ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் டி டியூவே. எப்போன்னா 1967ல். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அண்ட் கிளைகோலேட் மெட்டபாலிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட லீஃபில் நிறைய இருக்கும். அண்ட் மேமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் கிட்னியில் இந்த பெராக்சிசோம் ஆர்கனல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து புரோட்டோசோவா அண்ட் ஈஸ்டோடைய செல்ஸ்லேயும் வந்து நிறைய காணப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளையாக்சிசோம்ஸ். இதை டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பீவர்ஸ். எப்போனா 1961. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்செல்லுலர் ஆர்கனல். ஜெர்மினேட்டிங் சீட்ஸில் பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளையாக்சிசோம்ஸில் தான் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் சீட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபாடிஸ். இந்த மைக்ரோபாடிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் என்சைம் பியரிங் மெம்பரேன் என்க்ளோஸ்ட் வெசிகல்ஸ். வெசிகல்ஸ்னா ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வெசிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெசிகல்ஸ் வந்து ஒரு மெம்பரேனுக்குள்ளே இருக்கும் which contains enzymes. ஸோ இந்த மாதிரி ஆர்கனல்ஸ் தான் மைக்ரோபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூகாரியோட்டிக் செல்லில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்த பெராக்சிசோம்ஸ் அண்ட் கிளையாக்சிசோம்ஸ், இது ரெண்டுமே இந்த மைக்ரோபாடிஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெரியோசோம்ஸ். இது வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்கும். இது எதுக்கு உதவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட் இன் எண்டோஸ்பெர்ம் செல்ஸ் ஆஃப் ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸில் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த ஸ்பெரியோசோம்ஸ் ஆர்கனல் தான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எந்த அமைப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 9 ட்ரிப்ளெட், அதாவது 9 மூணுகள் இருக்கும். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 இருக்கா. அதே மாதிரி உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ இதுதான் வந்து அந்த சென்ட்ரியோல்ஸ். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று செல் டிவிஷன், இன்னொன்று சீலியோஜெனிசிஸ். ஸோ செல் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்ஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இந்த ஸ்பிண்டில் ஃபைபரை உருவாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரியோல்ஸ் தான். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தான் செல் டிவிஷன், அதாவது மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் அப்போ அந்த குரோமோசோமை செப்பரேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சீலியோஜெனிசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லா, அதாவது செல்லோடைய லோகோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லா. ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் செல்லோடைய அவுட்டர் சர்ஃபேஸில். ஸோ இதோட ஃபார்மேஷனுக்கு உதவியாக இருக்கிறதும் இந்த சென்ட்ரியோல்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்வல்ஸ்ன்றது ஒரு மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ். இது வந்து எல்லா பிளான்ட் அண்ட் ஃபங்கல் செல்ஸ்லேயும் இருக்கும். இது இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான். ஸோ பிளான்ட்டில் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் த டர்கர் ப்ரெஷர். டர்கர் ப்ரெஷர்னா என்னென்னா செல்லில் வந்து நிறைய வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேக்வல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி செல்லுக்கு வெளியே அனுப்பிடும். அதே மாதிரி செல்லில் வாட்டர் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வேக்வல் தான் அந்த வாட்டர் கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அந்த பிளான்ட்டோடைய டர்ஜிடிட்டியை இந்த வேக்வல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. இந்த டர்ஜிடிட்டி கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக நிற்கும், இல்லைனா வந்து சாகி ஆயிரும். டர்கர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வேக்வல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சுக்ரோஸ் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் கேனில் அண்ட் பீட்ரூட்டில் இதிலெல்லாம் வந்து சுகரை வந்து சேவ் பண்ணுறது இந்த வேக்வல்ஸ் தான். அதே மாதிரி ஆப்பிள்ஸில் வந்து மேலிக் ஆசிட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் ஆசிட்ஸ், அதே மாதிரி ரப்பர் ட்ரீல லேட்டெக்ஸ், இது எல்லாத்தையும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக யூஸ் ஆகுறதும் இந்த வேக்வல்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ செல்லோட முக்கியமான ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸை பற்றி பார்க்கலாம். நியூக்ளியஸில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுடைய மூதாதையர்களுடைய பாரம்பரிய குணங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த நியூக்ளியஸில் தான் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து என்னென்ன ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல், கியூபாய்டல், எலிப்சாய்டல், டிஸ்காய்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெம்பரேன் அவுட்டர் கவரிங் கொண்டது இந்த நியூக்ளியஸ். ஸோ அந்த கவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் என்வலப்ல இருக்க 2 லேயர்ல இன்னர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும் வித்தவுட் ரைபோசோம். அதுவே அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபா இருக்கும் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ரைபோசோம். ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு அவுட்டர் கவர் பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலர், இதெல்லாம் வந்து ரைபோசோம்ஸ். இதோட இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா இல்லாமல் அங்கங்க கொஞ்சம் இன்டர்வல் விடும். அந்த இன்டர்வல் மூலமா இட் வில் கனெக்ட் டு த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்டர் மெம்பரேன்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து நியூக்ளியர் போர்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது ஹோலை சரவுண்ட் பண்ணி ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் வந்து அனிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் போர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் என்வலப்ல இருக்கிற 2 மெம்பரேன் இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை பெரிய நியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் நியூக்ளியர் பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரோமாட்டின் இருக்கும் அண்ட் நியூக்ளியோலே இருக்கும். குரோமாட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்காயில்டு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது நிறைய நூல் போன்ற அமைப்பு வந்து நிறைய அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து குரோமாட்டின் சொல்லுவாங்க. இதுவே கண்டென்ஸ் ஆகும் பொழுது அது வந்து குரோமோசோம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எப்போ அப்படி நடக்கும்னா செல் டிவிஷன் அப்போ இந்த குரோமாட்டின் வந்து கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இதில் இன்னொரு இது பார்த்தோம் நியூக்ளியோலையில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ, தட் இஸ் ஆர்என்ஏயோட டைப்ஸ். இதுக்கு தேவையான ஜீன்ஸ் வந்து இந்த நியூக்ளியோலையில் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற குரோமோசோம்ஸில் உங்களுக்கு 2 வகையான குரோமோசோம்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிரான்ஸ்கிரைப்ட் இன்டு எம்ஆர்என்ஏ, அதாவது எம்ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆகக்கூடிய குரோமோசோம்ஸ், இன்னொன்று எம்ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆகாத குரோமோசோம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்டென்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும், இது வந்து கண்டென்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த அன்கண்டென்ஸ்ட் குரோமோசோம்ஸ்க்கு பேர் வந்து யூக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டென்ஸ்ட் ஆயிருக்கிற அந்த குரோமோசோம்க்கு பேர் வந்து ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த நியூக்ளியஸ் தான் பார்த்தீங்கன்னா செல்லோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக் அண்ட் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதும்
இந்த நியூக்ளியஸ் தான். செகண்ட், என்சைம்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ், இதுங்களுக்கு தேவையான அந்த கோட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டிஎன்ஏவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல தான் இருக்கு. அண்ட் டிஎன்ஏவோட டூப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இது ரெண்டுமே எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ல தான் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்என்ஏ தான் உங்களுக்கு புரோட்டீனா ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற குரோமோசோம்ஸ் பத்தி பார்க்கலாம். குரோமோசோம்ஸ்ன்றது டிஎன்ஏ பிளஸ் அசோசியேட்டட் புரோட்டீன்ஸ். இப்போ வெறுமனே டிஎன்ஏ இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு குரோமாட்டின் சொல்லுவாங்க. அதுவே வந்து கண்டென்ஸ்ட் ஆகிருக்கும்போது அதை வந்து குரோமோசோம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த கண்டென்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது நம்ம முன்ன பார்த்தோம் ஹிஸ்டோன் புரோட்டீன். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் குரோமோசோம் சொல்லுவாங்க. இதை முதல்ல டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்கர் அப்படின்றவர். எப்போனா 1875ல. இதுக்கு குரோமோசோம் அப்படின்ற பேரை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்டேயர் அப்படின்றவங்க. எப்போனா 1888ல. ஸோ பிரிட்ஜஸ் அப்படின்றவங்க தான் 1916ல இந்த குரோமோசோம்ஸ் தான் ஜீன்ஸை வந்து கேரி பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து குரோமோசோம் சொல்லுவாங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ்குள்ள அப்படியே த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இப்படி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன் உதவியோட பூ கெட்டுற மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டைட்டா கெட்டப்பட்டு ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மா உருவாகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் லைக் இந்த மாதிரி. இது இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன் சொல்லுவாங்க. அண்ட் இது இல்லாம அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல இந்த ஒரு பார்ட் இப்படி வருது இல்லையா, இது பேர் வந்து குரோமாட்டிட் சொல்லுவாங்க. இது ரெண்டு ஐடென்டிக்கல் குரோமாட்டிட் சேர்ந்தது தான் குரோமோசோம். இது ரெண்டுமே ஜாயின் ஆயிருக்கிற இந்த பகுதிக்கு பேரு சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரோமியருக்கு ஒரு பக்கத்துல இருக்கிறது வந்து பி ஆர்ம் சொல்லுவாங்க. இட் இஸ் அ ஷார்ட் ஆர்ம். அதே மாதிரி இந்த சென்ட்ரோமியருக்கு இந்த பகுதியில் இருக்கிறத கியூ ஆர்ம் சொல்லுவாங்க. இட் இஸ் அ லாங் ஆர்ம் ஸ்ட்ரக்சர். டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். குரோமாட்டின்றது இட்ஸ் அ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் containing DNA, RNA and protein. Chromatinன்றது one arm of the chromosome and sister chromatinன்றது ரெண்டு identical arms of the chromosomes. chromonema fiber அப்படின்றது பார்த்தீங்கன்னா the chromatin fiber that is இந்த இது அதில் 100 to 130 nanometer diameter ஒரு particular distance வரைக்கும் கட் பண்ணி எடுத்தா அது வந்து chromonema fiber அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான டேர்ம் பார்த்தீங்கன்னா டீலோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டீலோமியர்ன்றது இந்த குரோமோசோமோடைய டெர்மினல் ப்ராட், அதாவது எட்ஜ் சொல்லலாம். இதோ இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி இந்த எட்ஜ் தான் வந்து டீலோமியர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எட்ஜ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ்ல தான் இருக்கும், TTAGGG. ஸோ இப்போ இந்த குரோமோசோம்ல சென்ட்ரோமியர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ஆர்மை கனெக்ட் பண்ற ஸ்ட்ரக்சர் பேர் தான் சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் எந்த லொகேஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து குரோமோசோமை 4 வகையா பிரிப்பாங்க. மீட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக். மீட்டாசென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா சென்டர் லொகேஷன்ல இந்த சென்ட்ரோமியர் லொக்கேட் ஆயிருக்கும். அதுவே சப்மெட்டாசென்ட்ரிக்ல உங்களுக்கு சென்டரை விட கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதுதான் சப்மெட்டாசென்ட்ரிக். ஆக்ரோசென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தள்ளி இருக்கும். ஸோ தட் ரொம்ப சின்ன ஆர்ம் ஒன்றும் அண்ட் பெரிய ஆர்ம் ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி டீலோசென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா எட்ஜில் இருக்கும். ஸோ இது இல்லாமல் ஃபங்க்ஷன் பேஸ்ட் அப்பான் த ஃபங்க்ஷன் இந்த குரோமோசோம் 2 வகையா இருக்கு. ஒன்று வந்து ஆட்டோ குரோமோசோம் இல்லைன்னா பாடி குரோமோசோம் சொல்லுவாங்க, இன்னொன்று செக்ஸ் குரோமோசோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 22 பேர்ஸ் இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் தான் இருக்கும். ஒரு பேர் எய்தர் இட் கேன் பி XX ஆர் XY. XX ரெப்ரசன்ட்ஸ் ஃபீமேல் அண்ட் XY ரெப்ரசன்ட்ஸ் மேல். ஸோ இது வரைக்கும் நம்ம செல்லுடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்புறம் செல்லுக்குள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிவிங் மெட்டீரியல்ஸ். இது இல்லாமல் செல்லுக்குள்ள நிறைய நான் லிவிங் சப்ஸ்டன்சஸும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். இந்த நான் லிவிங் மெட்டீரியல்ஸ் இட் கேன் பி எய்தர் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ப்ரோகாரியாட்ஸில் அப்படி என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் கிரானுவல்ஸ், சைனோஃபைக்கியன் கிரானுவல்ஸ், கிளைகோஜன் கிரானுவல்ஸ், பாலி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டரேட் கிரானுவல்ஸ், சல்ஃபர் கிரானுவல்ஸ், கார்பாக்சிசோம்ஸ் அண்ட் கேஸ் வெர்குல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் இது ஸ்பெசிஃபிக்காக பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா பாலிபாஸ்பேட் கிரானுவல்ஸ் அண்ட் சல்ஃபர் கிரானுவல்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மெட்டாக்ரோமேட்டிக் கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி யூகேரியோட்டிக்ஸ்லையும் நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது எதனால பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது ஸ்டார்ச் கிரானுவல்ஸ், கிளைகோஜன் கிரானுவல்ஸ், அலியூரோன் கிரானுவல்ஸ், ஃபேட் ட்ராப்லெட்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், ரெசின், கம்ஸ், லாட்டெக்ஸ், டேனிஸ் இதெல்லாம் கூட செல்லுக்குள்ள தான் இருக்கும். இது இல்லாமல் சில இன்ஆர்கானிக் கிறிஸ்டல்ஸும் இருக்கும். அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சலேட் அண்ட் சிலிக்கா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து செல்லுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளஜெல்லா. இந்த ஃபிளஜெல்லா எதுக்கு பார்த்தீங்கன்னா செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ப்ரோகேரியட்ல இதுக்கு பேர் வந்து ஃபிளஜெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே யூகேரியட்ல ஃபிளஜெல்லம் இல்லைன்னா சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி தான் இது வந்து ப்ரோகாரியோட்ஸ்ல இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபிளஜெல்லா. இது எதுக்கு அப்படின்னா இந்த செல் வந்து ஒரு இடத்துல இருந்து
இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு இதுதான் வந்து யூஸ் ஆகும். ஸோ பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெஜெல்லா வந்து உங்களுக்கு நிறைய பொசிஷனில் இருக்கும். அதாவது 2 எட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கலாம், இல்லைனா ஒரு இடத்துல நிறைய இந்த மாதிரி கொத்தாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மொத்தமாக சுற்றி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸில் இருக்கும். அதுவே யூகேரியோட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். லைக் இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யூகேரியோட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய ஃப்ளெஜெல்லா, அதாவது ஃப்ளெஜெல்லம். அண்ட் இது இல்லாமல் சின்ன சின்ன சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் வந்து சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. தோ இந்த இருக்கிற ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லுடைய மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த செல் டாபிக் வந்து முடியுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.